ஓகே, கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எங்களோட கடந்த ஒரு வாரம் 4 வாரமாக ஓய்வை குறித்து நம்ம அண்ணன் தியானிச்சுட்டு இருக்கிறோம். என்னது கடவுள் தரும் ஓய்வை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் கண்டினியூ பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடணும்னு பார்க்குறேன். அது ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே போகுது. ஓகே, முடிந்த அளவுக்கு வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவு வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நிறைய சகோதரர்கள் கேட்டிருக்காங்க. சகோதரிகள் முதல்ல கேட்டாங்க, நாங்கள் ஓய்வில் என்டர் ஆகிட்டோம், அதில் எப்படி நாங்கள் காத்துக்கொள்றதுன்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 4 வாரம் நம்ம இதை பற்றி தியானிச்ச அப்புறம் எத்தனை பேருக்கு இன்னும் ஓய்வுக்குள்ளே நம்ம என்டர் ஆகலைன்னு ஒரு எண்ணம் வந்திருக்குது? 2 பேருக்கு தானா? மற்ற எல்லாம் ஓய்வில் இருக்கிறீங்களா? ஆ உண்மையிலே நம்ம ஓய்வுக்குள்ளே இன்னும் முழுமையாக என்டர் ஆகலை. ஓகேங்களா? ஒரு சில ஏரியாவில் நம்ம கொஞ்சம் என்டர் ஆகிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் நாம் முழுமையான ஓய்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்லவில்லை. நான் ஒரு மேஜர் டாபிக் சொன்னேன். ஒன்று வந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாக நம்ம விடுதலை பெற்று விட்டோமா? விடுதலை பெற்றுடன் பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறிச்சான்றது முதல் கேள்வி. அடுத்தது பயம், கவலைகள். எதை குறிச்சும் பயமே இல்லை, கவலையே இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோமா? மூன்றாவது ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், பண கஷ்டம், குறிப்பாக கடன் தொல்லை இல்லாமல் இருக்கிறோமா? நான்காவது, எந்த ஒரு நோயும் நம்மளை தீண்டாமல் இருக்குதா? ஆ, ஐந்தாவது, நம்முடைய ரிலேஷன்ஷிப், குடும்பங்களிலும் வேலை செய்கிற இடத்திலும் ஊழியத்திலும் யாரிடமும் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் நம்மளால் அன்பு செய்ய முடிகிறதா? இந்த 5 ஏரியாவில் நம்மளால் அட்லீஸ்ட் வர முடிஞ்சதுன்னா ஓரளவு ஓய்வுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம்னு சொல்லலாம். இது வந்து மேஜர் 5 ஏரியாக்கள். மற்றும் நிறைய காரியங்கள் இருக்கலாம். குறைந்தது இந்த 5 காரியங்களிலாவது நாம் ஓய்வில் வந்திருக்கணும். என்னது இதெல்லாம் முழுமையாக விடுதலை அடைந்து எந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது நம்மளை பாதிக்காதபடி இருக்க முடிஞ்சதுன்னா ஓய்வுக்குள்ள என்டர் ஆயிருக்கோம்னு நமக்கு தெரியும். உண்மையிலே நீங்கள் நிறைய பேர் இந்த எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறீங்களான்னு தெரியல. முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியும். இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்ம உண்மையிலே முயற்சி செய்யும்பொழுது நம்ம ஒவ்வொரு இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியிலே வர முடியும். பூரணமாக ஒரு வெற்றி கொள்ள முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஏரியாவை நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஒரு சிலர் தொடர்ந்து இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வர்றவங்க ஒரு சில ஏரியா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்திருக்கலாம். அது எப்படின்னா, இது உண்மையிலே ஒரு போராட்டம்னு சொன்னேன் நான். பைபிள் அப்படி தான் சொல்லுது. இது ஒரு ஆன்மீக போராட்டம். ஒருவேளை நீங்கள் பண பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. இது வரும்போது வந்து முடிச்சப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க, ப்ரேயருக்கு வர மாட்டாங்க. ஓகேங்களா? பிரச்சனை தீர்ந்த உடனே என்ன ஆகி போச்சு, கடவுளை மறந்துடுறோம். ம். இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 2000 3000 பேர் வந்திருப்பாங்க, வந்து பலனை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வர்றது எத்தனை பேர் வராங்க? ஒரு 100 பேர் தான் வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? 2000 மக்கள் வந்ததில் 100 பேர் தான் வராங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% மக்கள் தான் நன்றி மறவாத மக்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எத்தனை பேர் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இல்லையா? நிறைய மக்கள் செய்கிற ஒரு தவறு, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்பொழுது கடவுள்கிட்ட போயிட்டு மன்றாடி அழுது ஜெபிக்கிறோம். அந்த துன்பத்திலிருந்து வெளியில் வந்தப்புறம் கடவுளை மறந்து போகிற மக்கள் நிறைய பேரை பார்க்குறோம். ஜீசஸே மனசு கஷ்டப்பட்டு அந்த 10 தொழுநோயாளிகளை பார்த்து கேட்குறார், 10 பேரும் குணமாகவில்லையா? திரும்பி வந்து நன்றி சொன்னது யாரு? ஒரு அந்நிய தெய்வத்தை வழிபடுகிற புற ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்ல வர்றார். அப்போ 10% தான். ஜீசஸ் காலத்தில் எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா இருந்தாங்க? கிட்டத்தட்ட 10% மக்கள் தான். 90% மக்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பேர். அப்போ அந்த ஓய்வுக்கு வர முடியாமல் போறதுக்கு, முழுமையான ஓய்வுக்கு வர முடியாமல் போறதுக்கு ஒரு என்ன முக்கியமான காரணம்? நன்றி மறந்து விடுவது. நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை ஓவர் கம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நம்ம நோயிலிருந்து வெளியே வந்திருக்கலாம். நோயிலிருந்து வெளியே வந்த அப்புறம் அந்த நோயில் இருக்கும்போது நம்ம எப்படி ஜெபிச்சோமோ அதே மாதிரி ஜெபிக்கிறோமா? நீங்கள் உங்களே யோசித்து பாருங்க. ஒரு பிரச்சனை நேரத்தில் நீங்கள் ஜெபித்தது போல பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் ஜெபிக்கிறீங்களா?
உண்மையிலே யோசித்து பார்த்தோம்னா நிறைய பேர் அப்படி செய்கிறது கிடையாது. நிறைய பேர் என்னன்னா 90% மேலே அப்படி தான் இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் விழுந்து விழுந்து ஜெபிக்கிறோம் இல்லையா? அந்த பிரச்சனை முடிந்த பிறகு நம்முடைய ஜெபம் குறைகிறது. அப்போ நம்ம சுயநலவாதிகள். யார் எல்லாம் பிரச்சனை நேரத்தில் நல்லா ஜெபிக்கிறோம், பிரச்சனை முடிஞ்ச பிறகு நம்முடைய ஜெபம் குறையுதுன்னா நம்ம மிகுந்த சுயநலவாதிகளாக இருக்கிறோம்னு அர்த்தம். We are self-centered people, not God-centered, self-centered. என் பிரச்சனை எனக்கு பெருசாக இருக்கு தவிர கடவுளுடைய விருப்பம் நமக்கு பெரியதாக இல்லை இல்லையா? உங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த தவ காலத்தில் பலவிதமான மெத்தடில் அனலைஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் எடுத்து இந்த டாபிக் தான் எடுக்க போகிறேன். பட் ஆனால் ஆவியானவர் கொஞ்சம் ஸ்லோவாக டீப்பாக செல்ஃப் ரியலைசேஷனில் கொண்டு போக சொல்கிற மாதிரி கொண்டு போக சொல்கிறார். நான் இந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. பட் இந்த நேரத்தில் எனக்கு மனசில் இப்படி தான் படுது. எப்பொழுது நம்முடைய பிரச்சனை நேரத்தில் நாம் நல்லா ஜெபிக்கிறோம், பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் ஜெபிக்கலைன்னா நாம் சுயநலவாதிகளாக இருக்கிறோம். இந்த சுயநலவாதியாக இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு வேலை செய்ய முடியாது இல்லையா? ஜீசஸ் என்ன சொல்றார்? என்னை பின்பற்றுகிற விரும்புகிற எவனும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையே தன்னலம் துறந்து. நிறைய ஊழியத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஜபத்தில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாம் பக்தியாக இருக்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுயத்துக்கு மறிக்கிறோமா? நானும் ஃபுல்லாக மறிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணுறோம். பட் அட்லீஸ்ட் நமக்கு தெரியணும் நம்ம எந்தெந்த இடத்துல சுயத்துக்கு மறிக்காமல் இருக்கிறோம், எந்தெந்த இடத்துல சுயத்துக்கு மறிக்காமல் இருக்கிறோம்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நிறைய காரியங்களில் நாம் சுயத்துக்கு மறிக்கிறதில்லை. நிறைய பேர் ஆதாயத்துக்காக கிறிஸ்துவ தேடுறாங்க. அது ரொம்ப மோசமானது இல்லையா? ஆதாயத்துக்காக கிறிஸ்துவை தேடுவதை விட கேவலமான ஒரு காரியம் எதுவும் கிடையாது. உண்மையில சொல்கிறேன், பைபிள் அப்படி தான் சொல்லுது. இந்த உலக காரியத்திற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினீர்கள் என்றால் உங்களை விட பரிதாபத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லி. ஓகே, ஒரு அவசர தேவை நம்ம கடவுள்கிட்ட வரோம், அது தப்பு நான் ஒன்று சொல்லலை. மறுபடியும் இன்னொரு தேவை, அது முடிஞ்சோன்னு இன்னொரு தேவை. இப்படி தேவைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினீர்கள் என்றால் உங்களை விட இறங்கத்தக்கவர்கள், பரிதாபத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாது. இப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்கு வரோம், கடவுள் நம்ம அதுலேருந்து விடுவிக்கிறார். அது என்ன கைமாறு செய்கிறோம் இல்லையா? என்ன கைமாறு செய்கிறோம், அது முக்கியம். உண்மையிலே கடவுள் நம்மை விடுவித்தார் என்று நம்ம நம்புறோன்னா, ஒரு பேனா ஒருத்தருக்கு உதவி, நம்ம ஒரு அவசரத்துக்கு உதவி செஞ்சால் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு சின்ன உதவி செஞ்சால் நம்ம தேங்க்ஸ் பண்ணுறோம். நன்றி மறக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். செய்த நன்றி மறக்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் கடவுள் நமக்கு செய்த நன்றியை மறந்து போகிறது கண்ணால் பார்க்க, நாங்கள் நம்ம மினிஸ்ட்ரியில் பார்க்குறோம். ஒரு சகோதரர் நம்ம நம்ம இதிலேயே பேரலிட்டிக் அட்டாக் ஆகி ஆ, பக்கவியா பக்கவாத நோயில் பெட் ரிடனாக கொண்டு வந்தாங்க. ஆனால் ஜெபம் முடிக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சு நடந்தார். 3வது நாள் அவர் ஃபிஷ்ஷிங் வேலைக்கே போனார். அவங்கள காணும் இங்கே இல்லையா? இந்த மாதிரி நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம். ஒரு கணவன், மனைவி, பொண்ணு 3 பேரும் கொரோனா பீக் டைமில் கூட இது ஸ்மெல் இல்லை, டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி கையில் மல்லிகைப்பூ வச்சுட்டு ஜெபிக்க சொன்னாங்க பயந்துட்டு. கடவுள் 3 பேருக்கு விடுதலை கொடுத்தார். அந்த குடும்பத்தை காணும் இப்போ. இந்த மாதிரி நம்ம இங்கே நன்மை, கடவுளிலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்களை பற்றி சொல்லணும்னா நம்ம ஏகப்பட்ட சாட்சிகளை சொல்லலாம். நம்முடைய யூடியூப்லேயே அவ்வளோ பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களாம் எங்கே இல்லையா? ஸோ நன்றி மறப்பது, கடவுளை பின்பற்ற முடியாது. புரியுதுங்களா? சரி, நம்ம சொல்கிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. அப்போ அந்த கிருபை, கடவுள் தான் கிருபை. அவரை நம்ம பின்பற்றணும். டெய்லி அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நன்றி செலுத்துவது மிக மிக அவசியமாக இருக்குது. நம்ம இணைச்சட்டத்தில் பார்க்குறோம். இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. இணைச்சட்டம் 6வது அதிகாரம் 10, 11, 12 நானே படிக்கிறேன். மேலும் அபிரகாம், ஓகே, அந்த இதை எடுத்துக்கலாம். இணைச்சட்டம் 6வது அதிகாரம், டியூட்ரானமி chapter 6 verse 10, 11 and 12.
மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போது நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கப் போகும்போது நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. என்ன சொல்றாரு? இந்த இந்த வாக்குத்தத்தம் எப்போ மோயிசன் கொடுக்கிறாருன்னா, எகிப்துல இருந்து வெளியில கூட்டு வரும்போது இஸ்ரேல் மக்கள் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ வெட்டாத கிணறுல தண்ணீர் குடிப்ப, நீ நடாத இடத்துல திராட்சை செடி பழத்தை நீ உண்பாய், நீ ஒரு வேலையும் செய்யாத, உனக்கு எல்லாம் ரெடியா இருக்குது, உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆனா அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு காலம் வரும் பொழுது உன்னை அழைத்து வந்த கடவுளை மறந்து விடாதபடி கவனமாயிரு. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனை தீர்ந்த அப்புறம் கடவுளை மறக்கிறது மனிதனுடைய ஒரு இயல்பு இல்லையா? அது என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம்? எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, யார் பலன் அனுபவிக்கிறது? இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருக்கும் பொழுது சாப்பாட்டுக்கு ஒன்றும் போடலை, வைக்கோல போட்டு அவங்க என்ன பண்றாங்க? கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. யாருக்காக உழைக்கிறாங்க? பார்வோன் மன்னன் உழைக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பெல்லாம் யாருக்கு அறுவடையா போகுது? பார்வோன் மன்னனுக்கு அறுவடையா போகுது. ஆனா அதே நேரத்துல கடவுள் கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்போது அப்படியே தலைகீழா மாத்துறார். நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாமே அங்க ரெடியா இருக்குது. கிணறு வெட்டி ரெடியா இருக்குது, தோட்டம் ஏற்கனவே போட்டிருக்குது, வயல்ல தேவையான தானியங்கள் விளைஞ்சு கொண்டு இருக்கு, நீ போய் அறுவடை பண்ணு போதும். யாரோ நட்ட மரத்தை நீங்க போய் கனிகளை பறிக்கிறீங்க, யாரோ போட்ட தோட்டத்தில் நீங்க போய் அதனுடைய பலனை இதுதான் ஓய்வுன்றது. இதுதான் நீங்க உட்கார்ந்து நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு பேர் ஓய்வு கிடையாது. நெத்து வேர்வை நிலத்தில் சிந்தி உழைப்பது ஆசீர்வாதம் அல்ல. கிறிஸ்தவர்கள் இது நிறைய பேருக்கு புரியல, எனக்கும் புரியல சின்ன வயசுல. ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும். எத்தனை பேருக்கு உங்க அப்பா அம்மா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னேறி வரணும். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் அது கிடையாது, அது சாபம். நான் இப்போ சொன்ன உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன பிரதர் தலைகளை மாத்துறாரு? பைபிள் பிரகாரம் கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நம்ம செஞ்ச வேலைக்கு கூலி கிடைக்குமோ கூட கிடைக்காதோ, நாளைக்கு நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவானோ, வேலை போயிருமோ போகாதோ, வேலை போயிடுச்சுன்னா நம்ம குடும்பம் நடுத்தரில் நின்றுமே, இப்படி பயந்து சம்பாதிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இது அடிமைத்தனத்தின் இருக்கிற மக்கள் செய்கிற செயல். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நம்ம கிறிஸ்துவுடைய மனநிலை மாற்ற வேண்டும். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்ல போனோம்னா, கிறிஸ்தவன் சொந்த தொழில் செய்யணும். நானும் ஒரு கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் படிக்கும்போது தான் புரியுது, நம்ம ஒரு தொழில் அதிபர்களாக இருக்க வேண்டியவர்கள். ஆண்டவர் நம்மளை கை கட்டி யாருக்கிட்டையும் போய் நிற்க சொல்லலை. உண்மையிலே இறை வார்த்தையின் பிரகாரம் அப்புறம் தான். ஆனால் நீங்கள் இந்த ஓய்வுக்குள்ளே வர வர தான் உங்களுக்கு இது புரியும். புரியுதுங்களா? ஆனால் நமக்கு ஏன்னா நம்ம மைண்டில் வந்து சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் சேர்ந்துட்டா நம்மளுக்கு ஜாப் செக்யூரிட்டி. ஜீசஸ் செக்யூரிட்டியா, கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டியா? ம் ஏசு கிறிஸ்துக்கு நமக்கு செக்யூரிட்டியா இல்லை கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டியா? ஜீசஸ் தான் செக்யூரிட்டி. ஆனால் நம்ம மனசில் எப்படி இருக்குது? ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் சேர்ந்துட்டோம்னா வேலைக்கு நமக்கு பிரச்சனை இல்லைப்பா, இல்லையா? இல்லை ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம வேலைக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் உலகம் சொல்லி கொடுத்த பாடம், பைபிள் அப்படி சொல்லலை. புரியுதுங்களா? ஓகே, அது ஒரு ஸோ நம்ம மனசை வந்து புதுப்பிக்கணும். நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். கிறிஸ்துவன் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருக்கணும். கடவுள் ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க சொல்கிறார் நம்மளை. இறை வார்த்தையின் பிரகாரம் அதுதான் கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அதுக்குள்ள அந்த லெவலுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னால் முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ஒவ்வொரு ஏரியா ஆஃப் யுவர் லைஃப்பில் நீங்கள் ஓவர் கம் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும்.
எனக்கு முதல்லலாம் புரியல, இப்போ ஒரு 2 வருஷமாக தான் புரியுது. ஆஹா, நம்ம உண்மையிலே ஓய்வுக்குள்ளே வந்துட்டோம்னா, சரி, ஓய்வுக்குள்ளே வந்தால் என்ன சொல்கிறாரு? இப்போ மத்தேயுல ஒரு வசனம் எடுத்துக்கலாம். மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 27, 28, 29. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனால் நான் எந்த ஆங்கிளில் பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். மத்தேயு 6 அதிகாரம் 25லேருந்தே படிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். கவலைப்படுவதால் உங்கள் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்களை மலர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என்று கவனியுங்கள். இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? ஓகே. இதில் என்ன சிஸ்டர் கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? ஒரு சிஸ்டர் கவனிச்சிருக்காங்க. காட்டு மலர்கள் எப்படி வளருதுன்னு ஆண்டவர் கவனிக்க சொல்றார். கரெக்டா? பைபிள் Brother, ஒரு நம்ம ஒரு எந்த செடி ஒரு செகண்ட், நோக்கி ஒரு செகண்ட் சிஸ்டர். ஆமாம், ஸ்டெல்லா சிஸ்டர், நீங்கள் சொல்ல வேணாம். இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி வாலண்டியர்ஸ் ஆன்சர் பண்ணாதீங்க, மற்ற மக்கள் ஆன்சர் பண்ண. ஓகேங்களா? ஒரு சில விஷயத்தை ஜீசஸ் கவனிக்க சொல்றார். ஓகே, நம்ம எபிரேயர் 4 அதிகாரத்தில் பார்த்தோம். இந்த ஓய்வை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்றார். அப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம எக்ஸாம் படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜீசஸ் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதை குறித்து கவனமாக இருங்கள். சில இடத்துல என்ன சொல்றாரு? உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. ஸ்டெல்லா சிஸ்டர் தவிர எத்தனை பேர் இந்த ஸ்- காட்டு மலர்கள் வளர்றதை கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க? யாருமே கவனிக்கலையா? ஓகே, டெய்ஸி சிஸ்டர் பார்த்துருக்கீங்க. வேற யாராவது? வாலண்டியர்ஸ் முதல்ல வேண்டாம். காமன் மக்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரும் சொல்லுனா வாலண்டியர்ஸை கேட்குறேன். கிளாரா சிஸ்டர் பார்த்துருக்கீங்களா? எஸ் சிஸ்டர், மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர். இந்த காட்டு மலர் ஆண்டு கூர்ந்து கூர்ந்து கவனிக்க சொல்றார். அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? மைக் மைக் மியூட்ல இருக்கு சிஸ்டர். மைக் அன்மியூட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், நவ், எஸ். அவருக்கு தண்ணியும் ஊத்துறது இல்ல. யா ஆண்டவர் அதுக்கு தண்ணி சிஸ்டர், கொடுக்கிறாரு. சிஸ்டர் கேட்குறவங்க மட்டும், நீங்கள் கை தூக்கவே இல்லை, கேட்குறவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. செழிப்பா எஸ். வளரும். ம். அது நான் நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கு தண்ணி இல்ல, ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த பூக்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். ஓகே, வெரி குட். ஓகே. கல்லு, மண்ணு, ம். அந்த ம். ரயில்வே ஸ்டேஷன்ல நான் கிராஸ் பண்ணும்போது பாப்பேன். நான் அட்மையர் பண்ணுவேன் அந்த செடியை எப்பவுமே நானு. சிஸ்டர், எதுவுமே ரயில் இல்லாம இந்த தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்காதீங்க சிஸ்டர், ரிஸ்க் ஆகிடும். இல்லைங்க, ட்ரெயின் ஏறும்போது பாப்பேன் அந்த செடி ஓகே, வந்து அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பூக்கள் எல்லாம் வெரி குட், வெரி குட். தண்ணி ஓகே, ஊத்தலன்னா கூட ஓகே. தானா முதல்ல வளர்ற செடிகள் அவ்வளவு அழகா இருக்கும். ஓகே சிஸ்டர், முதலேன் சிஸ்டர் சொல்லுங்க இப்போ. பிரதர், நான் பார்த்திருக்கிறேன். அந்த பூ வந்து மலர்ந்து ஒரு வாசனை கொடுக்கும்போது அது அவ்வளவு ஒரு அழகா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். எவ்வளவு அவருடைய படைப்பு எவ்வளவு மேலுன்னு சொல்லிட்டு அவர் நான் போட்டி பிரதர். ஓகே, குட் குட், வெரி குட். இப்போ நீங்கள் பைபிள் படிக்கும்போது என்ன பண்ணணும்? ஒரு வார்த்தையை படித்து அந்த வார்த்தையுடைய அர்த்தம் தெரியணும்னா அதுக்கு முன்னால் உள்ள வார்த்தையும் படிக்கணும், பின்னால் உள்ள வார்த்தையும் படிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் எதுக்காக ஜீசஸ் இதை கூர்ந்து கவனிக்க சொல்கிறான்றது நமக்கு புரியும். நான் மறுபடியும் இந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன். ஓகே, 28வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அப்போது இதனுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னால் எதை பற்றி ஜீசஸ் சொல்லிட்டு வர்றாருன்னு பார்க்கணும். நம்ம 25லேருந்து படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? எதற்காகவும் கவலைப்படாத, உணவுக்காக கவலைப்படாத, உடைக்காக கவலைப்படாத, எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காட்டு மலர்கள் எப்படி வளர்கின்றன என்று பாருங்கள். இப்போ காட்டு மலர் வளர்ந்து வர்றதுக்கு அந்த செடி ஏதாவது கஷ்டப்படுதா?
ஜீசஸ் இங்கே நம்மளை நோட் பண்ண சொல்கிறது அதுதான். அந்த செடி சிறிதளவும் கஷ்டப்படலை. அந்த மலரை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு கனியை கொடுப்பதற்கு செடி ஒன்றும் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக வளருது. அதற்கு தேவையான உணவு கடவுள் கொடுக்கிறார், அதற்கு தேவையான சூரியனை கடவுள் கொடுக்கிறார், அதற்கு தேவையான தண்ணீரை வானத்திலிருந்து பொழிகிறார். அப்போ அது ஒன்றும் செய்யல, எல்லாமே கடவுள் ப்ரொவைட் பண்ணுறார். இதே போல தான் நம்மளையும் இருக்க சொல்கிறார். உனக்கு தேவையானது கொடுக்கப்படும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் இருக்குது. என்னது? பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும். இந்த அமைதிக்குள்ளாக நாம் என்ட்ராக வேண்டும். நம்பிக்கையின் அடிப்படையில் அவநம்பிக்கையை நம்மகிட்ட இருக்கிற அவநம்பிக்கையை துரத்திட்டு, டவுட்டை துரத்திட்டு முழுமையான அமைதிக்குள் வரும் பொழுது நமக்கு தேவையான அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம உழைக்கக்கூடாது. எதுக்காக? கஷ்டப்பட்டு பயந்து கவலையோடு டென்ஷன் ப்ரெஷரில் உழைக்கக்கூடாது. ஆனால் ஒரு வேலை நம்ம செய்யணும். என்ன வேலை செய்யணும்? நம்பிக்கையில் நிலைச்சிருக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அவநம்பிக்கையை துரத்தி விடுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். பயத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு என்னென்ன செயல்கள் நம்ம செய்யணுமோ அது கம்பல்சரியாக செய்யணும். ஒரு நம்பிக்கையில் நிலைச்சிருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இறை வார்த்தையை அறிக்கை பண்ணணும், இறை வார்த்தையை தியானிக்கணும், அந்த இறை வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஃபஸ்ட்டு இறை வார்த்தையை படிக்கணும், அதை நம்பணும், அறிக்கை செய்யணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். அடுத்தது கடவுளுடைய திட்டத்தை நம்ம செய்யணும். இதை செய்யும் பொழுது மற்ற காரியங்கள் மிக மிக எளிதாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் ஜீசஸ் மறுபடியும் சொல்கிறார். நீங்கள் இந்த காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாவிலும் நீங்கள் அமைதிக்குள் வரும் பொழுது, அந்த ஓய்வுக்குள் வரும் பொழுது உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் யாரும் ஃபுல்லாக நீங்கள் வரல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க, ஒரு சில இடத்துல என்ட்ரு பண்ணுறீங்க, சந்தோஷம். அதனுடைய என்ன சொல்கிறது, ஒரு துளி டேஸ்ட் பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். ஆனால் இதை முழுமையாக நம்ம உள்ளே வரும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக மிக வித்தியாசமாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 50% இதை கிராஸ் பண்ணிட்டார். இப்போ சொன்னார், கில்போர்ட் சூப்பராக இருக்குது இந்த லைஃபு, அப்படியே மேலே மிதக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குதான்? மேலே மிதக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலே அப்படி தான். புரியுதுங்களா? உண்மையான ஓய்வுக்குள் நாம் வரும் பொழுது இந்த உலக பிரச்சனைகள் நம்மை ஒன்றும் சட்டை கூட பண்ண மாட்டோம். நம்ம அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடும் நம்பிக்கையில். அதுதான் ட்ரஸ்ட். நம்ம இறை இறக்கத்து படத்துக்கு கீழே போடுற இல்லையா, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. அந்த ட்ரஸ்ட்ன்றது நம்பிக்கையை கடந்த ஒரு நிலை, நம்பிக்கையின் உறுதியான நம்பிக்கைன்னு சொல்லலாம் அது. ஓகேங்களா? நம்பிக்கையின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஜெயித்தப்புறம் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த ட்ரஸ்ட். அதுதான் உண்மையான ஒரு இறை அமைதி, கடவுள் தரும் ஓய்வு. பிரைஸ் தி லார்ட். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நல்லா ஜெபத்துக்கு வருவாங்க. ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் ப்ரேயர் பண்ணுறது குறைஞ்சி போகும், ஜெபத்துக்கு வரதும் தடைப்படும். இப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லோருமே, நான் சொல்கிற இந்த 2 டைப்பில் ஏதாவது ஒன்றா இருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதல்ல ஒரு டைப் சொன்னேன். என்ன டைப் அது? பிரச்சனை வரும்போது ரெகுலராக கோயிலுக்கு வர்றது, ரெகுலராக ப்ரேயர் மீட்டிங் வர்றது, ரொம்ப ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பிரதர் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், வேறு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்குறது. பிரச்சனைலாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. கரெக்டா? இது முதல் கேட்டகரி. இந்த கேட்டகரி என்ன சொன்னேன்? நன்றி கட்ட மனிதர்கள் தான் அது, சுயநலவாதிகள். இரண்டாவது கேட்டகரி என்னது? சாதாரண நேரத்தில் சாதாரண நேரத்தில் நல்லா கோயிலுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் கடவுளுடைய காரியங்கள்லாம் நல்லா செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு பிரச்சனை முத்தி போச்சுன்னா ஜெபம் குறையும், கடவுளுக்கிட்ட அடிக்கடி கோயிலுக்கு வர்றது குறையும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர். யார் இந்த மாதிரி காரியத்தை செய்வாங்க தெரியுமா? யாருக்கு மனசில் என்ன சொல்கிறது, ப்ரைடு, கர்வம் இருக்குதோ அவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க. பிரச்சனை நேரத்தில் எனக்கு ஜெபிக்க முடியல அப்படின்னா உங்ககிட்ட ப்ரைடு இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனை நேரத்தில் என்னால் ஜெபிக்க முடியல,
பிரச்சனை நேரத்தில் என்னால் கோயிலுக்கு வர முடியல, பிரச்சனை நேரத்தில் நான் ரெகுலராக பைபிள் படிக்கிறது இதெல்லாம் குறைச்சிடுறேன் அப்படின்னா நம்முடைய இருதயத்திலே அகந்தை இருக்கிறது என்று அர்த்தம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. என்னுடைய ஒரு ப்ராப்ளம் இதுதான். ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் தலைக்கு மேலே பிரச்சனை போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா ஜெபிக்கிறது நான் ரொம்ப கஷ்டப்படுறது உண்டு. அது காரணம் உண்மையிலே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறிய நிறைய பேருடைய ப்ராப்ளம் இது. ஏன் தெரியுமா? எப்போ நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணுமோ நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? தன்னம்பிக்கை இருக்குது. சின்ன வயசுல நான் என்னால் முடியும், என்னால் இதை கஷ்டப்பட்டு படிக்க முடியும், என்னால் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்ய முடியும், இப்படி இருந்தவர்கள் கடவுளுக்குள்ளே வரும் பொழுது தன்னுடைய நம்பிக்கையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கடவுள் மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை. ஓகே, இந்த ரெண்டு பிரச்சனை எனக்கு ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்குன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். 100% எல்லார்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஒன்று சுயநலவாதியாக நம்ம இருக்கிறோம், இல்லைன்னா அகந்தை கொண்ட மக்களாக இருக்கிறோம். ரெண்டுமே கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கிறது இல்லையா? அப்போ இது ரெண்டையும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்மகிட்ட வந்து தூக்கி தூர போடணும். ஒன்று சுயநலம், கடவுள் சுயத்துக்கு மறிக்க சொல்கிறாரு. இன்னொன்று தற்பெருமை அல்லது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தாலும் கடவுள்கிட்ட கஷ்டப்பட்ட நேரத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் ட்ரை பண்ணுறேன் ஆண்டவரே, என்னால் முடியலன்னா வரேன். அதுதான் பிரச்சனை. ஒரு சில மக்கள் நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஏன் கடவுள்கிட்ட ஓடுறீங்க சொல்கிறாங்களா, சொல்லலையா? எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட ஓடக்கூடாது, பைபிள் அப்படி எங்கேயாவது போட்டிருக்கா? அவருடைய அனுமதி இல்லாமல் விட்ட மூச்சு நம்ம திருப்பி பிடிக்க முடியாது. தூக்குன கை கீழே போகிறதுக்கு கடவுளுடைய கிருபை இருந்தால் தான் முடியும். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட போகிறது தான் கரெக்டான மெத்தட். நாம் முழுக்க முழுக்க நம் கடவுளை சார்ந்து வாழும் பொழுது தான் உண்மையான தாழ்ச்சிக்குள்ளாக வருகிறோம். தாழ்ச்சினா என்னது? முழுக்க முழுக்க நம்ம கடவுளை சார்ந்து வாழ்வது, அதுதான் உண்மையான தாழ்ச்சி. என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு பெருமை வருகிறது. இப்போ ஜீசஸ் போட்டில் வராரு, அப்போஸ்தலர்லாம் இருக்கிறாங்க, போட்டில் ஜீசஸ் ஏறும் பொழுது ஜீசஸ் ஏதாவது நான் உதவி செய்யட்டுமான்னு கேட்டிருப்பாரா? கேட்க மாட்டாராம். யோசித்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன். போட்டில் அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, ஜீசஸ் போட்டில் ஏறுறாரு. அப்போது அவங்கெல்லாம் துடுப்பு போட்டு போட்டை ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜீசஸ் போய் நிம்மதியாக தூங்கியிருப்பாரா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா, நான் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு? கண்டிப்பா கேட்டிருந்திருப்பாரு பிரதர். ஏன்னா அந்த சாதாரண மனிதனா இருக்க நம்மவே யார் வீட போனோம்னா வேலை செய்யும்போது நானும் சேர்ந்து செய்யறேன்னு செய்யறோம். கண்டிப்பா அவர் செஞ்சிருப்பாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பணிவிடை ஏற்பதற்கல்ல, பணிவிடை புரிவதற்கே வந்தேன்னு சொன்னார். ஜீசஸ் போதிக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று கிடையாது. அவர் எதை செய்தாரோ அதைத்தான் போதித்தார். அப்போ அவர் பணிவிடை செய்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னேன். ஜீசஸ் கம்பல்சரியாக கேட்டுப்பார், நான் ஏதாவது செய்யணுமா, ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் என்ன சொல்லிப்பாங்க? இல்லை இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஆனால் உள்ள மனசில் என்ன வந்திருக்கோம்? நம்ம பிறந்ததுலேருந்தே மீன்பிடி வேலை செஞ்சிட்ருக்கோம், இவர் தச்சன் வீட்டுக்குள்ளே தச்ச தொழில் சரி, இவருக்கு போட்டில் என்ன செய்ய முடியும்? மனசில் ஒரு சின்ன கர்வம் வந்திருக்குமோ, வந்திருக்காதோ? என்ன அந்த 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 புயல் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுதான். புரியுதுங்களா? நாம் நிறைய நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச வேலையை நான் செஞ்சுக்கிறேன்னு செய்கிறோம். எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் கடவுள்கிட்ட போகிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வேலையில் என்னால் செய்ய முடியும் ஆண்டவரே, நீங்கள் தேவையில்லை. கரெக்டா? போட்டில் நடந்தது அதுதான். இந்த போட்டு ஓட்டுறதுல நாங்கள் பார்த்துக்கிறோம், இன்னும் பிரச்சனை கிடையாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பிரச்சனை வருது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்போ இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமோ ஜீசஸ் இங்கே தேவையில்லைன்னு அர்த்தம். ஆனால் ஜீசஸ் எல்லா இடத்துலையும் நம்ம ஜீசஸை கூப்பிட்டோன்னா அந்த போட்டில் புயல் வரதே வராது. வந்தாலும் அது ஒன்றும் நம்மளை பாதிக்காது. அதுதான் தாழ்ச்சி. எப்பொழுது நம்ம முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும்னா என்ன அர்த்தம்? எல்லா நேரத்திலும் ஜீசஸுடைய உதவியை கேட்டு செய்கிறது. ப்ரைஸ் லார்ட். நான் சொல்கிறது ஒரு 50% ஆஃப் த பீப்புளுக்கு தான் உள்ளே போயிருக்குது. இன்னும் ஒரு 50% இன்னும் சரியாக புரியல. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியல?
ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு கை தூக்குறது வெக்கமாக இருந்தாலும் நான் திரும்பி பிரதர் ஒருத்தர் கை தூக்குறாரு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தொழில் ஒரு வேலை செய்யும்போது நம்ம நம்ம எல்லா நேரத்துலையும் ஜீசஸை கூப்பிட்றோமா? கூப்பிடுறது கிடையாது. ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஏரோப்ளேனில் போகிறீங்க, டேக் ஆஃப் முன்னால எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணுவீங்க? ஃப்ளைட் டேக் ஆஃப் முன்னால எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணுவீங்க? ஃப்ளைட்டில் போகிற எல்லாருமே ப்ரேயர் பண்ணுறோம். ஏன்? அதே நேரத்தில் ரோட்டில் நடந்தபோது நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா? ரோடை கிராஸ் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுறோமா? பண்ணுறது கிடையாது. ஏன் ஃப்ளைட் டேக் ஆஃப் போகும்போது எல்லாம் ப்ரேயர் பண்ணுறோம், ரோடை கிராஸ் பண்ணும்போது ப்ரேயர் பண்ண மாட்டேங்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க. ரோடு நம்ம ஈஸியா கிராஸ் பண்ணிரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆ இல்ல அந்த நேரத்துல நம்ம கடவுளையே மறந்து போயிடுறோம். ஆனா அது ஆகாயத்துல பறக்கும்போது அத்தாடி இது நம்ம எல்லைக்கு மீறின சக்தின்னு நினைக்கிறோம். அதனால ஆ கடவுளை தேடும். ஆனா கரெக்ட். கீழே இருக்கும்போது கடவுளையே மறந்துடுறோம். இதுதான் உண்மை, கரெக்டாக சொல்கிறீங்க. ரோடை கிராஸ் பண்ணி எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன். ஃப்ளைட்டில் போகும்போது என் கையில் இல்லை உங்கள் கையில் இருக்குன்னு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அப்போ தான் ரோடை கிராஸ் பண்ணும்போது எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ம் என்னுடைய மாமனார், சொந்த மாமனார், என்னுடைய ஒய்ஃபுடைய அப்பாவை சொல்கிறேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக்காரன் ஃபாஸ்ட்டாக வந்து அடித்ததில் ஸ்பாட்டில் இறந்து போனார். ஒரு பைக் இடித்து கீழே விழும்போது தலையில் அடிபட்டு ஸ்பாட்டில் இறந்து போனார். ரோட்டில் போகும்போது இப்போ ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகிறாங்களா? போகலையா? நம்ம உயிர் எப்போ போகுன்றது அவருக்கு தான் தெரியும். அதனாலே நம்முடைய மனசில் என்ன இருக்குது? ரோடு கிராஸ் பண்ணுறது எனக்கு தெரியும். உண்மையில் நம்ம மனசில் தான் இருக்குது. இது நீங்கள் தேவையில்லை ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகும்போது என் கையில் கிடையாது, இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். அது ஒரு தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களும் இல்லை, நானும் சேர்த்து தான் சொல்ல. நானும் ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஒரு ப்ரேயர் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் மற்ற ரைட் நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட அதை இத செய்கிறது கிடையாது. இத Praise நம்ம God. உணர்றதே இல்ல. நம்மள அறியாமலேயே இந்த தவற செய்றோம். அப்படிதானே பிரதர்? அந்த ஆண்டவருடைய உறவு இல்லாததுனால இந்த உணர்வு இல்ல. அறியாம செஞ்சிருக்கலாம் சிஸ்டர். இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா? தப்புன்னு தெரியும். முதல்ல தப்புன்னு தெரியணும். நமக்கு நிறைய பேருக்கு தப்புன்னு தெரியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அறியாமையில செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்பொழுது அறிந்து கொண்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? புனிதர்கள் ஒவ்வொரு செகண்டும் கடவுளோட பேசிட்டு தான் வேலையை செஞ்சாங்க. ஒவ்வொரு நிமிடமும் புனித குழந்தை தெரசம்மாளுடைய வாழ்க்கையை படிக்கும்போது அவங்க ஒரு பாத்திரம் கழுவினாலும் ஜீசஸ்கிட்ட பேசி தான் பாத்திரம் கழுவினாங்க. ஒரு ஃப்ளோரை மாப்பு போட்டாலும் இயேசு கிறிஸ்துட்ட பேசிட்டு தான் செஞ்சாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளோடு பேசிக்கிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தான் பண்ணாங்க. அதுதான் உண்மையான தாழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம ஸ்லோவாக அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நமக்குள்ள இருக்கிற இந்த கர்வம் போயிடும். ஓகேங்களா? அப்படி நம்ம ஜபத்துக்கு தடையாக இருக்கிறது ஒன்று பெருமை, இன்னொன்று சுயநலம். கடவுளை நாம் நெருங்குவதற்கு ரொம்ப தடையாக இருக்கிறது ஒன்று சுயநலம், இன்னொன்று கர்வம். இந்த சுயநலம் ரொம்ப ரொம்ப மோசம். சுயநலத்திலிருந்து எப்படி வெளியே வரலாம்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கணவன், ஒரு சிலர் இருக்காங்க, நல்ல கணவன், நல்ல தந்தை, குழந்தைகளுக்கு வீட்டுக்குள்ள எல்லா காரியத்தையும் பொறுப்பாக பார்த்துப்பாங்க. ஆனால் வீட்டை விட்டு பக்கத்தில் உள்ளவங்களும் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இதுவும் சுயநலம் தான். என் வீடு போதும், என் மனைவி, என் குழந்தைங்க, இதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டா போதும், பக்கத்து வீட்டில் இருக்க எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இது ஆனால் அந்த மனைவிக்கு பார்க்கறது வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவராக தெரிவார். ஆனால் கடவுள் பார்வையில் அது நல்ல கணவன் கிடையாது, நல்ல மனிதன் கிடையாது. ஒரு சில மக்கள் இருக்காங்களா இல்லையா? என் மனைவி, என் குழந்தைங்க, என் வீடு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்பா அம்மா கூட ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் மீறி அப்பா அம்மா வரைக்கும் போகிறாங்க. அதுக்கு மேலே பார்க்க அண்ணன் தம்பி கஷ்டப்பட்டால் ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஜீசஸ் என்ன பண்ண சொல்கிறாரு? முதல்ல ஓகே, நீ ஒழுங்காக வீட்டை பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, அடுத்தது பக்கத்தில் இருக்கிற சகோதரனை பாரு, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் மீட் பண்ணுறியோ அவன் எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் அன்பு செய்யணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க போதும் அப்படின்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதுவும் ஒரு சுயநலம் தான். இந்த சுயநலத்தில் இருந்தால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது. கடவுள் இதெல்லாம் வெறுக்க சொல்கிறார். வெறுக்கிற குடும்பத்தை வெறுக்க சொல்லலை, இந்த பவுண்டரி விட்டு நம்ம வெளியில் வரணும். சரி, அப்போஸ்தலர் திருத்துதர் பணி 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. திருத்துதர் பணி 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று
எருசலேமிலும். ஃபஸ்ட்டு எருசலேம்ன்றது நம்மளை குறிக்குது. நம்ம மனம் மாறணும். அன்பில் சொல்லும்போது நம்மளை அன்பு செய்ய முடியணும். யூதேயா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை அன்பு செய்ய முடியணும். குடும்பத்தில் உள்ளவங்களை நம்ம கடவுளுக்குள்ள கொண்டு வரணும். சமாரியா, அப்போ இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்குது சமாரியா. நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, சுற்றி இருக்கிற குடும்பத்தினருக்கு நம்ம உதவி செய்யணும், அவங்கள அன்பு செய்யணும், அவர்களை கடவுளுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் யூதேயா, சமேரியா, உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சியாக இருங்கள். அப்போது நான் தான், என் குடும்பம் போதும். ஒரு சில மக்கள் என்னுடைய விருப்பம், என்னுடைய சந்தோஷம் போகிறாங்க, குடும்பத்தை கூட பார்க்கறது கிடையாது. அதுலேருந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம அன்பு செய்கிறோம், குடும்பத்தை அன்பு செய்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க அன்பு செய்கிறோம், கம்யூனிட்டியில் உள்ளவங்க அன்பு செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வருகிற பார்க்கிற எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு மனநிலை எப்போ வருது? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவி வந்திருக்கிறார். அதை அவரை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தும் பொழுது இந்த எல்லைகளை நாம் கடந்து வெளியில் வரணும். வந்தாதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலர் என்ன பண்ணுறாங்க? எங்க ஜாதி, ஜீசஸ்க்கு பிடிக்காது, எல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். எங்கள் ஜாதிக்குள்ளே தான் நாங்கள் பொண்ணு கொடுப்போம், எங்கள் ஜாதிக்குள்ளே தான் நாங்கள் மாப்பிள்ளையை பார்ப்போம். கடவுள் அருவருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இதுவும் ஒன்று. நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஜாதியை பார்த்து எங்கள் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ஒத்த காலில் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிற நம்ம பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்கள் ஏற்படுத்திய, பிற சமயங்கள் ஏற்படுத்திய இந்த ஜாதியை நம்ம பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட கேவலமான மனுஷன் யாரும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, நம்ம ஜெபத்துக்கு வரலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபமாலை சொல்லலாம், எல்லாம் ஓகே. ஆனால் செயல்முறையில் இதை கொண்டு வரலன்னா வேஸ்ட். ஸோ தயவு செய்து நீங்கள் உண்மையிலே கிறிஸ்துவை அன்பு செய்தீர்கள் என்றால், இறை வார்த்தையை நம்பினீர்கள் என்றால், இந்த மாதிரி உங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கெல்லாம் வெளியில் வந்துடணும் இல்லையா? இதெல்லாம் ஒரு சுயநலம் தான். ஏன் ஜாதி, ஏதாவது ஜாதி சார்ந்த குரூப்பில் ஏதாவது மெம்பர் வந்தால் வெளியே வந்துடுங்க, அதெல்லாம் இருக்காதீங்க. இந்த ஜாதி சங்கம்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? பாப்பனர் சங்கம், ஃபெர்னாண்டஸ் சங்கம், நாடார் சங்கம், இந்த சங்கம், அந்த சங்கம், தயவுசெய்து அதெல்லாம் போய் சேராதீங்க. நான் சொல்றது கரெக்டாக தப்பா? ரொம்ப நிறைய கரெக்ட் பிரதர். நிறைய பேர் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சில கேஸ்லாம் மாறுது. பிரதர் ஓகே பிரதர், நான் அதெல்லாம் பார்க்கறதில்லன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜாதி சங்கத்தில் இருந்தீங்கன்னா அப்புறம் அதை பார்க்குறீங்கன்னு தான் அர்த்தம். கரெக்டா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, ஸோ உண்மையான அந்த ஓய்வுக்குள் வரும் பொழுது இதெல்லாம் நம்ம கடந்துடணும். அப்போ தான் வர முடியும். இதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு பிளாக். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம சுயநலவாதியாக இருந்து கொண்டு, கர்வம் உள்ளத்தில் மனசில் அகந்தையை வச்சு கொண்டு இருந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத கட்டுக்கள். அதே சிலர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள்னா ஒரு மாதிரி, மற்றவங்க கிட்ட வேற மாதிரி. அதுவும் தப்பு. கடவுள் எல்லோரையும் அன்பு செய்ய சொல்றார். புரியுதுங்களா? அப்படி இருக்காங்களோ இல்லையா? நான் ஒரு முறை 12th முடிச்சுட்டு 12th என்ன சொல்கிறது, எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே டைமில் 12ஆம் வகுப்பு முடிஞ்சு ஹாலிடே டைமில் ஒரு கம்பெனியில் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். சும்மா ஒரு 2 மாதம் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம், கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு. அது ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச் கம்பெனி. அந்த கம்பெனியில் எனக்கு 2 மாதம் வேலை கொடுத்தாங்க. அதில் என்னென்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு டிவியுடைய மார்க்கெட் ரிசர்ச், என்ன மாதிரி டிவி மக்கள் லைக் பண்ணுறாங்க, டிவியில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர விரும்புகிறாங்க. நான் சொல்கிறது ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்பாக. அப்போலாம் டிவி நம்ம ஊரில் இன்ட்ரடியூஸ் ஆன புதுசு. கலர் டிவி வர டைமில் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க கலர் டிவி, அந்த மாதிரி ஒரு டைமில். அப்போது பல வீட்டுகளுக்கு போன பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கதை தட்டும்போது ஒரு பெரியவர் வந்தார். வந்து என்னை பயங்கரமாக திட்டினார். ஒரு 3-4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து நீ இந்த மாதிரி பெல் அடிச்சு என்னை தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமாக திட்டினார். சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது பேர் என்ன அப்படின்னு கேட்டார். நான் பேர் சொன்னோடனே, ஆர் யூ கிறிஸ்டியன் அப்படின்னாரு. எஸ், கம் கம் கம். ஒரு பயங்கர அன்பு. அதுக்கப்புறம் ஹலோ, இது சரியா? கடவுள் ஜீசஸ் இப்படியா செய்ய சொல்கிறார் நம்மளே? கிறிஸ்தவனா ஒரு அன்பு,
மற்ற மதத்தை சேர்ந்தவங்கன்னா வேற ஒரு அன்பா? ஹலோ, நீங்கள் ஒருவேளை உங்ககிட்ட இந்த தப்பு இருந்ததுன்னா இது தவறு. ஓகேயா? எல்லா மனிதனையும் அன்பு செய்ய வேண்டும். கடவுள் ஜீசஸ் சொல்றார் இல்லையா, ஆண்டவர் மலையை வானிலிருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிகிறார், சூரியனை உதிக்க செய்கிறார். நம்ம வந்து கிறிஸ்தவனா ஒரு ஸ்பெஷல் அன்பு, மற்றவங்கன்னா வேற அன்பு அப்படி கிடையாது. ஓகே, கிறிஸ்தவனும் போது ஒரு பாசம் வருது, தப்பு கிடையாது, கடவுளுடைய பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக மற்றவங்கெல்லாம் மோசம், அவங்க தேவையில்லைன்னு போகக்கூடாது. எல்லாரையும் நம்ம அன்பு செய்ய முடியணும். அதான் சில ஒவ்வொரு பவுண்டரியும் நம்ம கிராஸ் பண்ணணும். அன்பு என்பது ஒரு சின்ன கிணறு தான், ஆனால் அதுக்கப்புறம் அது ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓட வேண்டும். இன்னைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல சிஸ்டர் அன்பை பற்றி பேசினாங்க, நானும் ஆட்டோமேட்டிக்காக அன்பு பற்றி பேசுகிறேன். ஏன்னு தெரியல, ஜீசஸ் உங்கள்கிட்ட அன்பு பற்றி தான் பேச சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. யோவான் 4:24, சாரி 4:14. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். இந்த தண்ணீர் எதை குறிக்குது? பரிசுத்தாவி. பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. ஹோலி ஸ்பிரிட்டை குடிச்சா நமக்கு தண்ணி தாகம் எடுக்காதா? உலகபூர்வமான தாக்கம் யார் அது? வரி. இல்லை, பதில் சொன்னது எனக்கு தெரியல சிஸ்டர், அதனால கேட்டேன். நிமி சிஸ்டர், ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். பரிசுத்த ஆவியானவரை குடிச்சா தண்ணி தாகம் எடுக்குமா எடுக்காதா? ஓகே, தண்ணி தாகம்லாம் எடுக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன இது பரிசுத்த ஆவியை குடிச்சா தண்ணி தாகம் எடுக்க, அந்த அம்மா அப்படி தான் கேட்டாங்க இல்லையா? இந்த கானானிய பெண் அப்படி தான் கேட்டாங்க. சாரி, இந்த சமாரிய பெண் இந்த தண்ணியை குடிச்சா தாகமே எடுக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க. ஜீசஸ் சொல்கிற தண்ணி பரிசுத்தாவியை சொல்கிறாங்க. பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது, இந்த உலக தாகம், உலக மாம்ச இச்சைகள் இதெல்லாம் நம்மளை அணுகாது. அதுதான் கடவுள் சொல்கிறார். பட் இதில் பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்கும் தண்ணீர் உங்களுக்குள்ளாக பொங்கி எழும் ஊற்றாக மாறும். அப்போ நம்ம இருதயத்திலேருந்து ஒரு சின்ன ஊற்று கடவுள் ஆரம்பிக்கிறார். இதுதான் ஆவியானவர் வரும்போது நடக்கிறது, ஒரு சிறிய ஊற்று. இந்த ஊற்று என்னவா ஆகணும்? ஊற்று தோண்ட 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 கடைசியில் ஆறா மாறி ஆறுகளாக மாற வேண்டும். கரெக்டா? நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஆறுகள்னு சொல்கிற ஆறுகள்லாம் நீங்கள் போயிட்டு ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊற்று தான். அந்த ஒரு சிறிய ஊற்றுல தான் இவ்வளோ பெரிய ஆறுகள் வருது. நம்ம ஊருக்கு கர்நாடகாவிலேருந்து ஒரு ஆறு வருது, என்ன காவிரி ஆறா? காவிரி ஆறு இருக்குது. காவிரி ஆறு. காவிரி ஆறு அந்த தொடங்குற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஊற்றுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு ஊற்று என்னவா மாறுது? கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஆறா மாறி அப்புறம் பல கிளைகள் பிரிஞ்சு போகுது. ஸோ நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற இந்த தண்ணீரும் முதல்ல ஒரு சிறிய ஊற்றாக கடவுள் கொடுக்கிறார். இதை நம்ம தொடர்ந்து எல்லாருக்கும் அன்பு செய்ய செய்ய என்ன ஆகும்? இது ஒரு ஆறுகளாக மாற வேண்டும். அப்படி மாறினாதான் நம்ம உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம். இதுதான் யோவான் 7வது அதிகாரம் 37வது இறைவார்த்தையில் கடவுள் சொல்றார். 7:37, 38. திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னுடைய நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. இங்கிலீஷில் வந்து ஆறுகளாயின்னு இருக்கும். 7:38. He that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living water. ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும். ஒரு ஆறு இல்லை, பல ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும். ஸ்டார்டிங்கில் என்னவா இருந்தது? ஒரு சிறிய நீர் சுனையாக இருந்தது, ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓட வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்குள் வந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த கிணத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கன்னா என்னது? அன்பை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க 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 ஸ்லோவாக எனக்கு போதும், எனக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிம்மதின்றதை விட்டுது. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளை அன்பு செய்யணும்னு ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் போயிட்டு நம்ம தெருவில் உள்ளவங்க, நம்ம அன்பியத்துக்கு வர்றவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் அன்பு செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் போய்
அந்த ஊரில் உள்ள மக்களை எல்லோரையும் அன்பு செய்கிறோம். அப்புறம் நமக்கு அந்த நம்ம வாழ்க்கையில் பார்க்குற அனைத்து மக்களையும் அன்பு செய்யணும். இதுதான் ஒரு நீர் சுனையாக இருப்பது, ஒரு கிணறாக இருப்பது, ஒரு ஆறாக மாற வேண்டும். Praise the Lord. அதுதான் புனித பவுல் சொல்றாரு, நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். இந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து பெருக்கெடுக்க பெருத்தெடுத்து வர 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 தேவையில்லாத இந்த ஜாதி மேல இருக்கிற மோகம், இவன் நல்லவன் அவன் கெட்டவன், இந்த ஊருக்காரன் அப்படி அந்த ஜாதிக்காரன் இப்படி, இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம். நம்ம வாயிலேருந்து ஏதாவது இப்படி ஒரு வார்த்தை வருதான், மலையாளிஸ் மோசம், இல்லை சைனாக்காரன் மோசம், அமெரிக்காக்காரன் மோசம், இந்த ஜாதிக்காரன் மோசம்னு வாயிலேருந்து வார்த்தை வந்ததுன்னா நம்ம இன்னும் இதுல இருந்தால் கடந்து வெளியில் வரலன்னு அர்த்தம். Praise the Lord. Hallelujah. சில நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா, பெண்களே இப்படித்தான், இந்த கட்சிக்காரனே இப்படித்தான், அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே மோசமா என்ன? ஸோ இந்த மாதிரி வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. வந்ததுன்னா நம்ம இன்னும் இந்த கிணத்துள்ள தான் உட்காந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஹalleluya. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம சுயநலவாதியாக இருக்கிறோமா அல்லது அகந்தை உள்ள மனிதனாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். அதுலேருந்து வெளியே வரணும். அப்போ தான் அந்த அன்பு வெளியில் வர வர தான் இதெல்லாம் வெளியில் போகும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த ஓய்வில் இருக்கிறோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஓய்வில் இருக்கும்போது நீங்கள் கடவுளுடைய இறை பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். என்ன சொன்னேன்? யாராவது திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். நான் வாலண்டியர்ஸ் வேண்டாம், வாலண்டியர்ஸில் இருக்கிறவங்க வேண்டாம், வேற யாராவது ஒருத்தர் கடைசியாக நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுடைய பிரசன்னத்துல இருக்கிறோம் முழு ஓய்வுல இருக்கும்போது. யார் சொன்னது? லிபியா ஜஸ்ட் நீங்கள் சொன்னீங்களா? ஆமா பிரதர். ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. கடவுளுடைய ஓய்வில் நம்ம இருக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறோம். நிறைய பேர் தேவ பிரசன்னத்துக்கு வேணும், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்னு பாட்டு பாடுறோம் இல்லையா? பாட்டு பாடுறதுலாம் ஓகே, உண்மையிலே தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்கோம். இப்போ பாருங்க, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணி நல்லா துதிக்கும் பொழுது கடவுளுடைய பிரசன்னம் வருது. என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்தை மறந்து உண்மையிலே கடவுளுடைய சமாதானத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதில் நிலைச்சு நிற்கிறோமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பாட்டு பண்ணி கடவுளுடைய அபிஷேகம் வந்து நல்ல ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் அதே கஷ்டம், அதே கவலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்னும் ஓய்வுக்குள்ளே வரல. ஓய்வுக்குள் வரும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியும். புனிதர்கள் எல்லோரும் இந்த ஓய்வுக்குள்ளே தான் இருந்தாங்க, எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்தாங்க. நம்ம இதில் படிக்கிறோம் இல்லையா, திருப்பாடல்கள் 91:2 2 வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னுடைய புகலிடம், நீரே என் என் புகலிடம், நீரே என் என்ட்ரு ஆயிட்டோம். என்ட்ரு ஆயிட்டு நீங்கள் உள்ள அந்த பிரசனத்தில் நீங்கள் நிலைச்சு நிற்கணும். என்னவா இருக்கணும்? நம்பிக்கையில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். இந்த ஓய்வில் நிலைச்சிருக்கும் போது தான் நீங்கள் அந்த பிரசனத்தில் இருக்க முடியும். எப்பொழுது நம்முடைய நம்பிக்கை தளர்கிறதோ, எப்பொழுது அந்த சமாதானம் குறைகிறதோ, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பாதுகாப்பில் வந்து வெளியில் வந்துடுறோம். ஆண்டவர் வெளியில் துரத்து கிடையாது, நம்ம வெளியே வந்துடுறோம். புரியுதுங்களா? எப்பொழுது இந்த இறை பிரசனத்துக்குள்ளே வரீங்களோ கடவுளுடைய பாதுகாப்பத்துக்குள்ளே இருக்கிறோம், கடவுளுடைய சமாதானத்தில் இருக்கிறோம். இந்த மொமெண்ட் ஒரு கவலை வரும் பொழுது அல்லது ஒரு அவநம்பிக்கை வரும்போது அந்த பிரசனத்தை விட்டு வெளியே வருகிறோம், பாதுகாப்பை விட்டு நாம் வெளியே வருகிறோம். ஐ திங்க் இந்திராணி சிஸ்டர் கேட்டாங்க, எப்படி அதில் நிலைச்சு நிற்கிறது? கடவுள் உள்ள மேலுள்ள நம்பிக்கையில் நம்ம நிலைச்சு நிற்கிற வரைக்கும் அந்த பிரசனத்துக்குள்ளே நிலைச்சு நிற்கலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸோ அப்போ அந்த ஹோலி ஆஃப் ஹோலியில் நம்ம ப்ரேயர் டைமில் மட்டும் போகிறதுக்கு ஹோலி ஆஃப் ஹோலி கிடையாது. எப்பொழுதும் நம்ம ஹோலி ஆஃப் ஹோலியில் இருந்தால் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஜெப நேரத்தில் எப்படி பரிசுத்த திருத்தலத்துக்குள்ளே போகிறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்களும் ஒரு சில ப்ரேயர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுறீங்க? அந்த மாதிரி டேபர்நாக்கிள் ப்ரேயர். ஓகே, ஒரு சகோதரி பண்ணுறாங்க. வேறு யாரும் பண்ணுறது இல்லையா? 2 3 சிஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்களா? லிபியா சிஸ்டர் இல்லையா? மைக் மியூட்ல இருக்கு சிஸ்டர். பண்றேன் பிரதர், பண்றேன். நீங்க ரெகுலரா வரீங்களா அந்த ப்ரேயருக்கு? இல்ல, சில நாள்ல டியூட்டில இருப்பேன். அப்போ ஓகே நான் அப்லோடட் வெர்ஷன் மட்டும் பாத்துருவேன். எனக்கு
இது ஓகே. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. ஆனா ஓ, வெரி குட். டபர்நாக்கிள் பிரேயர் உங்களோட கிளாஸ் நான் இது பார்த்துட்டேன், ஃபுல்லா பார்த்துட்டேன் நான் அது. வெரி குட், வெரி குட். குட். ஆர்வமாக வரீங்க, சந்தோஷம். உங்களோட அப்சர்வேஷன் நல்லா அப்சர்வ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நம்ம டேபர்நாக்கிள் ப்ரேயரில் என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக அந்த திருத்தலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகி ஹோலி ஆஃப் ஹோலிக்கு வர மாதிரி நம்முடைய இருதயத்தில் போயிட்டு நம்முடைய ஸ்பிரிட்லேருந்து ப்ரேயர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம மறுபடியும் நம்ம உலகத்துக்கு வந்துடுறோம். ஆனால் உண்மையிலே என்ன பண்ணணும், நம்ம முழு ஓய்வில் இருந்தோம்னா இந்த ஸ்பிரிட்டில் இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ணலாம் எல்லாத்தையுமே. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மைண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம், ஸ்பிரிட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய டிசிஷன் எல்லாம் எங்கேருந்து வருது, மைண்ட்லேருந்து வருது, சோல்லேருந்து வருது. ஓகே, இந்த சோல்லேருந்து மைண்ட்லேருந்து வரும்போது நம்முடைய நம்ம பார்க்குறத வச்சு டிசைட் பண்ணுவோம், கேட்குறத வச்சு டிசைட் பண்ணுவோம், நம்முடைய ஃபீலிங் வச்சு டிசைட் பண்ணுவோம். ஆனால் ஸ்பிரிட்லேருந்து ஆப்ரேட் பண்ணிங்கன்னா வேர்ட் ஆஃப் காட் அடிப்படையில் டிசைட் பண்ணுவோம். அதுதான் கரெக்டான மெத்தட். ஜீசஸ் ஆப்ரேட்டட் ஃப்ரம் த ஸ்பிரிட். நம்மளும் வந்து ஸ்பிரிட்லேருந்து ஆப்ரேட் பண்ணணும். ஸ்பிரிட்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் இந்த ஓய்வுக்குள்ளே வரும்போது முழுமையாக இந்த ஸ்பிரிட்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியும். இங்கேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போது உங்களுடைய புத்தி, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய எமோஷன் ஃபீலிங்ஸ் பார்க்காம இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல முடியும். அப்போ சாத்தான நம்மளை மேற்கொள்ள முடியாது ஒரு காலத்திலையும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ நான் கடைசியாக சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, ஸ்பிரிட்லேருந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னது? ஓகே, நான் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, நம்முடைய சிந்தனை நம்முடைய உடலுக்கு ஒரு கட்டளை கொடுக்குது, நம்ம உடல் அதை செயல்படுது. கரெக்டா? நம்ம இப்போ நார்மலாக மக்கள் செயல்படுறது அப்படி தான். நம்முடைய சிந்தனை உடலுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குது, நம்ம உடல் அதை செயல்படும். ஒன்றும் இல்லை, இப்போ பசிக்குதுன்னு நம்ம மைண்டில் ஒரு எண்ணம் வருது, உடனே பசிக்கிறோம். ஓகே, உடல் கட்டளை கொடுக்குது, நம்ம மைண்டில் டிசைட் பண்ணோன்னு பசிக்குதுன்னு சாப்பிட்றோம். ஆனால் எல்லா டெசிஷனும் நம்முடைய ஆவி ஆன்மாவுக்கு கட்டளை கொடுத்து ஆன்மாவிலிருந்து உடலுக்கு வரணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய நேரத்தில் நம்முடைய சோல் வந்து பாடிக்கு டைரெக்டாக கட்டளை கொடுத்து நம்ம பாடி செய்யுது. அல்லது சோல்னால் நம்முடைய சிந்தனையை வச்சுக்கோங்களேன், சிந்தனை கட்டளை கொடுத்த உடனே பாடி செய்யுது. இந்த சிந்தனை எதை கொண்டு டிசைட் பண்ணுது, நம்ம பார்க்குறது கேட்குறது இல்லையா, ஃபீல் பண்ணுறதை வச்சு இந்த சிந்தனை டிசைட் பண்ணுது. இதற்கு மாறாக நம்முடைய ஆவி சிந்தனைக்கு கட்டளை கொடுத்து, இந்த ஆவி சொல்கிறத சிந்தனை கேட்டு கட்டளை கொடுத்ததுன்னா நம்ம ஸ்பிரிட்லேருந்து ஆப்ரேட் ஆகணும். அப்போ இந்த சிந்தனை இந்த சிந்தனை எது கண்ட்ரோல் பண்ணணும், நம்முடைய ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய ஸ்பிரிட் வந்து நம்முடைய சோலை கண்ட்ரோல் பண்ணி, சோல் நம்முடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். இந்த எமோஷனல் பார்த்து, சூழ்நிலையை பார்த்து வாழாமல் இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழணும்னா யுவர் ஸ்பிரிட் ஷுட் கண்ட்ரோல் யுவர் சோல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நம்ம ஸ்பிரிட் சோல் பாடி எடுத்து அதை கவனிச்சவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு. புதுசாக வந்தவங்களுக்கு புரியலன்னா தயவுசெய்து ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ் இருக்கும், அதை ஒரு முறை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, ஸோ இதோடு நம்ம இந்த ஓய்வு இதை நிறைவு செய்யலன்னு ஒரு 5 minutes இருக்குது. சரி, இந்த ஓய்வில் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம வேலை செய்யாமல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓய்வில் இருக்கும்போது நிறைய வேலை செய்வோம், ஆனால் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த உலகத்தின் பிரகாரம் வாழ்கிறவர்கள் ஒரு 10 மணி நேரம் செய்கிற வேலையை நீங்கள் இந்த முழு அமைதியில் இருந்தீங்கன்னா 1 hourல செய்ய முடியும். நான் மறுபடியும் செய்கிறேன், ஓய்வில் இருக்குதுன்னா வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் ஓய்வுனா நீங்கள் அப்படி நினச்சிக்க போகிறீங்க. ஓய்வு என்றால் கிறிஸ்துவுக்குள் ஓய்வில் இருக்கும் பொழுது கடவுளுடைய கிருபையினால் நம்ம ஆப்ரேட் ஆகிறோம், நம்முடைய சொந்த முயற்சினால் கிடையாது. கடவுளுடைய வல்லமையினால் நம்ம ஆப்ரேட் பண்ணும் பொழுது மற்றவங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆச்சுன்னா நம்ம 1 மணி நேரத்தில் அந்த வேலையை செய்து முடிக்க முடியும். அதுதான் ஓய்வில் நம்ம வேலை செய்கிறது. இயேசு கிறிஸ்து ஓய்வு எடுத்தார், பிதா ஓய்வு எடுத்தார், ஆனால் வேலை செய்கிறாங்களா இல்லையா? வேலை செய்கிறாங்க. அதே போல் நாமும் ஓய்வில் இருப்போம், வேலை செய்யும்போது யூ வில் பி மோர் எஃபிஷியன்ட். தமிழில் எஃபிஷியன்ட்டுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா திறமைன்னு இருக்குது. பட் எஃபிஷியன்ட்னா கொஞ்சம் வேலை என்ன சொல்லுது, சிறிய எஃபோர்ட் கொடுத்து நிறைய பலனை பெற்றுக்கொள்வது. அப்போ நம்ம 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 10 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு ஈக்குவல். பைபிள் அப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்குதா? தானியேல் பாருங்க, தன்னோடு இருந்த மற்ற இளைஞர்களை விட 10 மடங்கு ஞானத்தில் சிறந்தவராக இருந்தார். அப்போ என்ன அர்த்தம், மற்றவங்க கஷ்டப்பட்டு உன்னை புரிந்து கொள்வதற்கு 10 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா
தானியேலுக்கு 1 மணி நேரம் போதும். கரெக்டா? மற்றவர்கள் 10 ஹவர்ஸ் செய்கிற வேலையை தானியேலால 1 ஹவர்ல செய்ய முடியும். ஏன்? கடவுளுடைய ஞானம் அவரிடம் இருந்தது, கடவுளுடைய கிருபை அவரோடு இருந்தது. அதுதான் உண்மையான ஓய்வு. அதனால தான் மற்றவங்களுக்கு அவர் மேலே பயங்கர பொறாமை. இந்த ஆள் எதை கொடுத்தாலும், எந்த பிரச்சனை கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடுறாருன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. கடவுளுடைய ஓய்வுக்குள் வரும்பொழுது நீங்கள் சிறிய நேரத்தில் நிறைய காரியங்களை பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். பல காரியங்களையும் செய்ய முடியும். ஒரே காரியங்கள் இல்லை. வேலைக்கு போகலாம், குடும்பத்தை பார்த்துக்கலாம், பிள்ளைங்களையும் கவனிச்சுக்கலாம், ஊழியத்தையும் பார்க்கலாம், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு எங்கேருந்து வல்லமை வருது? கடவுளுடைய கிருபை செயல்படும். அங்கதான் கடவுளுடைய கிருபை. இப்போ நீங்க ஓய்வுல வரும்பொழுது தான் கடவுளுடைய கிருபை உங்களை தொடர்ந்து வழி நடத்த முடியும். நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுறோம், ஊழியத்துக்கு நம்ம ஓடுறோம். நம்ம கிருபையில ஓடும்போது உங்களுக்கு டயர்டு தெரியாது. பைபிள் என்ன சொல்லுது? ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். எப்பொழுது நீங்க கடவுளுடைய கிருபைக்குள்ளிருந்து ஓடுனீங்கன்னா உங்களுக்கு சோர்வு வராது. கடவுளின் கிருபைக்குள்ளிருந்து நீங்க ஊழியம் செய்தீங்கன்னா சோர்வு வராது. நீங்க எல்லா வேலையும் செய்யலாம். ரெகுலராக வேலைக்கு போகலாம், குடும்பத்தை பார்க்கலாம், எக்ஸசைஸ் போகலாம், பலவிதமான கடவுளுடைய காரியங்களை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு சோர்வு வராது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கடவுளுடைய ஓய்வுக்குள்ள வரும்போது அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, டெஃபினட்டாக பண்ணுவீங்க. உங்களை அறியாமல் நீங்கள் சின்ன வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய காரியங்களை உங்களால் ரொம்ப ஷார்ட் டைமில் செய்ய முடியும் கடவுளின் ஓய்வுக்குள் வரும் பொழுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், ஆனால் இன்னும் முழுமையான ஓய்வுக்குள் வரல. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் ஊழியம் செய்தார். உலகத்தில் எந்த ராஜாவாது, எந்த ராஜாங்கமாவது, எந்த நாடாவது அவர் செஞ்சதில் ஒரு 1% பண்ண முடியுதான்? இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்களில் அவர் செய்த காரியத்தை 2000 வருஷத்துல எந்த ஒரு நாடாவது, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கு. ரோம பேரரசு, அப்புறம் இந்த உலகத்தையே பிடிக்கணும்னு ஆசைப்பட்ட பேர் என்ன, அலெக்சாண்டர், யூரோப்பிய யூகே வெள்ளைக்காரங்க இந்த உலகத்தை ஆட்சி செய்ய நினைச்சாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் 3.5 வருடம் செய்த காரியத்தை இவ்வளோ பெரிய அரசாங்கம்லாம் சேர்ந்து எதாவது பண்ண முடிஞ்சுதான்? அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. ஏன்? இயேசு கிறிஸ்து முழுமையாக ஓய்வுக்குள்ள இருந்து இந்த காரியங்களை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய Praise the Lord. சீடர்களும் முழுமையான ஓய்வுக்குள்ள இருந்து அவருடைய ஊழியத்தை செய்தார்கள். அப்ப நம்ம செய்யற காரியம் நிலைத்து நிற்க வேண்டும். நம்ம இறந்து போனாலும் இந்த ஊழியம் வளர வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா நாம் ஓய்வுக்குள் இருப்பது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். க்ளோஸ் யுவர் ஐஸ்.